கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் வசனம் 22 வசனத்துக்கு பார்ப்போம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை முதல்ல நம்பணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிக்கணும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிக்கணும். மனுஷனை நம்பக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது அழகாய் சொல்கிறார். சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது அழகாய் சொல்லுகிறார். அதுல 8 பார்த்தீங்கன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பட்டுதலுக்கு நலம் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலுக்கு நலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனை நம்பக்கூடாதுங்க, ஆண்டவரை முதல்ல நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடணும். நம்ம இந்த உலகத்துல மனுஷரை தேடுறோமா இல்ல ஆண்டவரை தேடுறோமா என்று சற்று நிதானித்து பார்க்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வினை எடுத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.